ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல வந்திருக்கிற ஒரு அப்டேட்டை பயன்படுத்தி உங்களுடைய சேனலை நிறைய பேர்த்தோடைய பார்வைக்கு எப்படி கொண்டு போறதுங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் இதெல்லாம் வராங்கன்னா அந்த சேனலை நிறைய பேர்த்தோடைய பார்வைக்கு கொண்டு போனா மட்டும்தான் வரும். ஸோ அதை எப்படி பண்றது, அதுவும் யூடியூபே கொடுத்துக்கிற ஒரு அப்டேட்டை பயன்படுத்தி எப்படி அதை செய்யறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் டிப்ஸ், யூடியூப் அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க இப்போ அந்த டாபிக் குள்ள போய்க்கலாம். யூடியூப் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டுங்கிறது நம்ம சேனல்ல இருக்கும்ல, அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுங்கிறத மாற்றி போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனாக மாற்றினாங்க. அதே மாதிரி கோ டு கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பெரிய பெரிய சேனல்ஸுக்கு மட்டும் இப்போதைக்கு எனேபிள் ஆயிருக்கு. நிறைய சேனலுக்கு அது இன்னும் எனேபிள் ஆகலை. கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் அது எனேபிள் ஆகும். அப்படி எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் அந்த கோ டு கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்க சேனலை நிறைய பேர்த்தோடைய பார்வைக்கு கொண்டு போகலாம். எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு குக்கிங் சேனலா இருக்கீங்கன்னா உங்களுடைய குக்கிங் சேனல்ல டாப்ல இருக்கிற ஒரு யூடியூபர் இருப்பாரு. அந்த யூடியூபருக்கு கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஆப்ஷன்ல போய் உங்களுடைய சேனல் பத்தி ஒரு சின்னதா ஒரு ஷவுட் அவுட், உங்க சேனல் எதை பத்தி, எப்படியும் அந்த சேனல் கேட்டகரி தான் உங்க சேனலுக்கும். ஸோ உங்க சேனல் எதை பத்தி, அதாவது இன்னும் யூனிக்கா நீங்க என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அதை பத்தின ஒரு சின்ன ஷவுட் அவுட் மாதிரி ஒரு 2 to 3 லைன்ல எழுதி நீங்க அதுல போஸ்ட் போடலாம். அந்த போஸ்ட்டை பார்க்குறவங்க உங்களுடைய சேனலுக்கு வருவாங்க. அது மூலியமா உங்க சேனலுக்கு பார்வையாளர்களும் கிடைப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத ஒர்க் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.